உங்களோட கார் இன்சூரன்ஸை டெனன்ட் இன்சூரன்ஸோட கம்பைன் பண்ண கூட உங்களோட ப்ரீமியம் குறையுமா? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்கிட்ட நிறைய வந்துட்டு இருக்குது. அதுக்குரிய ஆன்சர் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு இப்போ தேவைப்படாட்டியும் ஃபியூச்சரில் தேவைப்படும். ஸோ அந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய கிளைண்ட்ஸ் இந்த டெனன்ட் இன்சூரன்ஸை பற்றி ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்காங்க. அதுலேயும் ரீசெண்டாக என்கிட்ட வந்து ஒரு கிளைண்ட் ஒன்று என்ன சொன்னார்னு சொன்னால், அவர் லாஸ்ட் இயர் கார் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ள அவரோட ஏஜென்ட் என்ன பண்ணினாராம், டெனன்ட் இன்சூரன்ஸ் எடுங்கன்னு சொல்லி டெனன்ட் இன்சூரன்ஸை கம்பைன் பண்ணி செஞ்சு கொடுத்தாராம். இவர் அந்த பாலிசி டாக்குமெண்ட்டை போய் பார்க்கல டெனன்ட் இன்சூரன்ஸுக்கு ப்ளஸ் $70 பே பண்ணிட்டு இருக்கிறார். ஓகே, அதே சமயம் அவரோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் கார் இன்சூரன்ஸ் மட்டும் தான் பே பண்ணுறாரு. அவர் எக்ஸ்ட்ராவாக டெனன்ட் இன்சூரன்ஸ் பே பண்ணல. அப்போ இவருக்கு இருக்கிற டவுட் என்னன்னு சொன்னால், அவரோட ஏஜென்ட் அவரை ஃபோர்ஸ் பண்ணி டெனன்ட் இன்சூரன்ஸ் எடுக்க வச்சுட்டாரோ, அவர் தேவையில்லாமல் அந்த $70 பே பண்ணிட்டு சொல்லி அவருக்கு ஒரு டவுட் உண்டு. அதை வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணினார். அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், இவருக்கு இருக்கிற மாதிரி டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ஒரு வீடியோ போட்டு எல்லாத்தையும் அதை கிளியர் பண்ணுவோம்னு சொல்லி நான் இந்த வீடியோ செய்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த டவுட் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால், நீங்கள் கார் வச்சுருப்பீங்கன்னு சொன்னால் ஒன்டேரியோவில் கார் இன்சூரன்ஸ் கட்டாயம் நீங்கள் எடுத்தே ஆகணும். நீங்கள் உங்களோட காரை கேஷுக்கு வாங்கியிருப்பீங்கன்னு சொன்னால் அட்லீஸ்ட் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ஆவது எடுக்கணும். அப்படி இல்லை நீங்கள் காரை ஃபைனான்ஸோ லீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஃபுல் இன்சூரன்ஸ் எடுத்தே ஆகணும். இன்சூரன்ஸ் இல்லாமல் நீங்கள் ரோட்டில் காரை ஓட முடியாது. ஆனால் டெனன்ட் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமான நகல் எடுக்கிறதில்ல. அது ஒரு மெண்டட்டரி இன்சூரன்ஸ் ஒன்று இல்லை. டெனன்ட் இன்சூரன்ஸ் என்னன்னு சொன்னால், நீங்கள் டெனன்ட், அதாவது நீங்கள் உங்களோட ஓன் வீட்டில் இருக்காமல் நீங்கள் இன்னொரு ஆள் வீட்டில் வாடகைக்கு இருப்பீங்கன்னு சொன்னால் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வராமல் உங்களை அந்த பிரச்சனையிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக ஆஸ் எ டெனண்ட்டாக எடுக்கிற இன்சூரன்ஸ் தான் இந்த டெனன்ட் இன்சூரன்ஸ். டெனன்ட் இன்சூரன்ஸ் என்ன, அது சம்மந்தமாக என்னென்ன விஷயம்லாம் இருக்குன்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இது அந்த வீடியோ இல்லை. ஸோ டெனன்ட் இன்சூரன்ஸ் அநேகமான நகல் வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், நீங்கள் அவங்கள்ட்டே கார் இன்சூரன்ஸையும் எடுத்து அவங்கள்ட்டே டெனன்ட் இன்சூரன்ஸையும் எடுத்து ரெண்டையும் கம்பைன் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சில டிஸ்கவுண்ட்ஸ் தருவாங்க. அதை நான் உங்களுக்கு ஈஸியாக வழங்கப்படுத்துகிறேன். இப்போ ஏங்குற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு காருக்கு அவர் $500 இந்த இயருக்கு ஃபுல்லாக பே பண்ணிட்டு இருக்காரு. மந்த்லி $500 பே பண்ணிட்டு இருக்காருன்னு வைப்போம். அவர் ரினியூவலுக்கு ஒரு புரோக்கரை கண்டெக்ட் பண்ணக்குள்ள அந்த புரோக்கர் அவரை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாரு, நீங்கள் உங்களோட கார் இன்சூரன்ஸுக்கு கூட டெனன்ட் இன்சூரன்ஸ் எடுப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கார் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பெரிய ஒரு டிஸ்கவுண்ட் தருவாங்க. ஸோ அந்த டிஸ்கவுண்ட்டில் வர சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டெனன்ட் இன்சூரன்ஸுக்கு பே பண்ணுற அமௌண்ட்டை விட கூடங்கிறதால உங்களோட ப்ரீமியம் 500லேருந்து 450க்கு போகும்னு சொல்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு இவர் தனியாக கார் இன்சூரன்ஸை மட்டும் எடுப்பேன்னு சொன்னால் $500 பே பண்ணணும். இதே சமயம் அவர் கார் இன்சூரன்ஸ் ப்ளஸ் டெனன்ட் இன்சூரன்ஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணக்குள்ள அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அவருக்கு $100 டிஸ்கவுண்ட் கொடுக்காங்க. மந்த்லி $100 மாதிரி வர மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுக்காங்கன்னு சொன்னால் அவரோட கார் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் $500லேருந்து $400க்கு போகும். ப்ளஸ் அவர் டெனன்ட் இன்சூரன்ஸ் எடுக்கணும். டெனன்ட் இன்சூரன்ஸ் உதாரணத்துக்கு $50 மந்த்லின்னு சொன்னால் அவரோட கார் இன்சூரன்ஸ் ஜஸ்ட் $400 ப்ளஸ் அவரோட டெனன்ட் இன்சூரன்ஸ் $50. அப்போ அவர் மாதம் $450 மட்டும்தான் பே பண்ணுவார். ஸோ அவருக்கு கிடைச்ச சேவிங் என்ன, $50. ஆனால் அவர் பாலிசி டாக்குமெண்ட்டை பார்த்தோன்னா என்ன, நம்ம அடிஷனலாக கார் இன்சூரன்ஸோட சேர்த்து நம்ம அடிஷனலாக $50 உண்டு டெனன்ட் இன்சூரன்ஸ் பே பண்ணிட்டு இருக்கோமே. இந்த டெனன்ட் இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொன்னால் நான் ஜஸ்ட் $400 தானே பே பண்ணணும்னு சொல்லி தான் அநேகமாக நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் டெனன்ட் இன்சூரன்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டு கேன்சல் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் 400லேருந்து திரும்ப 500க்கு போயிடும். ஸோ டெனன்ட் இன்சூரன்ஸை கம்பைன் பண்ணக்குள்ள 450ல இருக்கும். நீங்கள் டெனன்ட் இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணுவீங்கன்னு சொன்னால் 500க்கு போகும். ஆனால் இது எல்லா டைம்லேயும் சாத்தியமானு கேட்டால் இல்லை. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஃபேக்டரில் தங்கி இருக்குது. ஒவ்வொரு ஆக்களுக்கும் வித்தியாசப்படும். இப்போ உங்களுக்கு கார் இன்சூரன்ஸை டெனன்ட் இன்சூரன்ஸோட கம்பேர் பண்ணக்குள்ள உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குதுங்கிற ஒரு காரணத்துக்காக உங்களோட ஃப்ரெண்டுக்கும் இல்லாட்டி இன்னொரு ஆளுக்கும் அதே மாதிரி நடக்கும் இல்லை. உதாரணத்துக்கு இந்த பீங்கிற பர்சனை பாருங்கள், அவருக்கு கார் இன்சூரன்ஸ் ஜஸ்ட் $50 கொடுக்காங்க. ஆனால் அவருக்கு டெனன்ட் இன்சூரன்ஸுக்கு அந்த பர்டிகுலர் கம்பெனியில் டிஸ்கவுண்ட் இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் டெனன்ட் இன்சூரன்ஸை பே பண்ண போகிற பணத்தை விட குறைவாக இருக்கும். உதாரணத்துக்கு இவர் வேறு கார் இன்சூரன்ஸையும் டெனன்ட் இன்சூரன்ஸையும் கம்பைன் பண்ணக்குள்ள டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம், கொடுக்காம விடலாம். இவர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 500-550 கூடுறது சான்ஸ் இருக்குது. அப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டெனன்ட் இன்சூரன்ஸ் எடுக்காமல் ஜஸ்ட் கார் இன்சூரன்ஸை மட்டும் பே பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டெனன்ட் இன்சூரன்ஸை கம்பைன் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், இப்போ நான் இன்சூரன்ஸ் வச்சிருக்கிறேன், எனக்கு டெனன்ட் இன்சூரன்ஸை கம்பைன் பண்ணினா எனக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குமா இல்லையாங்கிறத எப்படி நான் தீர்மானிக்கிறேன்னு சொல்லி யோசிப்பீங்கன்னு சொன்னால் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ் இருக்காங்க. நானும் ஒரு ஒன்டாரியோட லைசன்ஸ் இன்சூரன்ஸ் புரோக்கர். நான் ஒர்க் பண்ணுற ப்ரோக்கரேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30+ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ என்கிட்ட வருவீங்கன்னு சொன்னால் அப்படி ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் ப்ரோக்கர்கிட்ட போவீங்கன்னு சொன்னால் அவங்க உங்களோட டீட்டெயில்ஸை அவங்களோட சிஸ்டத்தில் போடக்குள்ள
எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன மாதிரி ரேட் கொடுக்காங்க, அவங்களோட ரேட்டுக்கு டெனன்ட் இன்சூரன்ஸை கம்பைன் பண்ணினா பெட்டர் ரேட் வருதா, அப்படி இல்லாட்டி டெனன்ட் இன்சூரன்ஸை கம்பைன் பண்ணக்குள்ளே பெட்டர் ரேட் வரலையான்னு சொல்லி அவனுக்கு சிஸ்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக காட்டும். அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, பிரதர் நீங்கள் டிரெக்டாக கார் இன்சூரன்ஸ் எடுக்கிறது பெட்டர், அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட கார் இன்சூரன்ஸு கூட டெனன்ட் இன்சூரன்ஸை கம்பைன் பண்ணுறது பெட்டர்னு சொல்லி அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட பழைய இன்சூரன்ஸ் ப்ரோக்கரோ பழைய இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோ உங்களை டெனன்ட் இன்சூரன்ஸை கம்பைன் பண்ண சொல்லியிருந்தால் அவர் எக்ஸ்ட்ராவாக ஒரு பாலிசி ஒன்று சேர்த்து இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை கூட்டிட்டாருன்னு சொல்லி யோசிக்காமல் அவர் அப்படி கம்பைன் பண்ண சொன்னதுக்குரிய காரணம் உங்களோட நார்மலாக கார் இன்சூரன்ஸுக்கு பே பண்ணுறதுல இருந்து உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் தரத்துக்காக இருக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி, நான் 100% அதுக்கு தான் ரீசன் சொல்ல வரல, மோஸ்ட் ப்ராபப்ளி அதுக்குரிய ரீசனாக இருக்கலாம். உங்களுக்கு இப்போ அதுக்குரிய ரீசன் என்னென்னு சொல்லி வழங்கிட்டு, உங்களோட கார் இன்சூரன்ஸ் முடிய போகுது இன்னொரு 1 or 2 months முடிய போகுதுன்னு சொன்னால், நீங்கள் கரண்ட்டாக பே பண்ணிட்டு இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனியை விட வேறு ஏதாவது கம்பெனி பெட்டர் ரேட் பெட்டர் டிஸ்கவுண்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்களான்னு சொல்லி செக் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். 30+ கம்பெனியில் உங்களுக்கு செக் பண்ணி என்ன கோட் வருதுன்னு சொல்லி 100% ஃப்ரீயாக உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே தரோம். என்ன கான்டாக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் என் நேமில் இருக்குது, அப்படி இல்லைன்னு சொன்னால் என் பயோவில் இருக்குது, அப்படி என்னை டிரெக்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோ ரிப்ளை கூட வரும். என்னை கால் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னு சொன்னால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னு சொன்னால் என்னென்ன டீட்டெயில்ஸ் உங்களோட சைட்லேருந்து வேணும்னு சொல்லி நான் மெசேஜ் பண்ணுவேன். அந்த டீட்டெயில்ஸை தந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கோட்டை செக் பண்ணி உங்களுக்கு நான் அனுப்புவேன். இதே மாதிரி இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். I'll try to explain it in a video. Bye.